ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். ஆதிசங்கருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், நரசிம்ம பெருமாளை வணங்குறவர். அவர் காட்டில் உட்காந்து ஜெய் நரசிம்மா, சி நரசிம்மா, லட்சுமி நரசிம்மான்னு ஜபம் பண்ணுறார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அது வழியாக போன வேடன் போனான். என்ன சாமி இங்கே உட்காண்டிருக்க, 3 நாளாக பார்க்குறேன், இப்படியே உட்காண்டிருக்கேன்னா. நான் ஒருத்தரை பார்க்கணும்னா. ஓ, பார்க்கணும்னா ஓடி அண்ணா தானே பார்க்கலாம்னா. அவர் எப்படி இருப்பார்னா, மனுஷ உடம்பு சிங்கத்தலைன்னா. என்ன சாமி, நான் காட்டில் பார்த்துருக்கேன், மனுஷனை பார்த்துருக்கேன், சிங்கத்தை பார்த்துருக்கேன், மனுஷ உடம்பு சிங்கத்தலைங்கிற. அவன் கேட்டான் வேடன், நீ ஏற்கனவே அவரை பார்த்துருக்கியான்னா. இல்லைன்னா. எப்படி சாமி, தெரியாத ஆளை தேடுறீங்கன்னா. இல்லை இல்லை, எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கா. ஓ, அவர் இங்கே தான் இருக்காரா? ஆமாம். இவன் கேள்வி கேட்குறது அவருக்கு பிடிக்கலை. நீ சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் அந்த ஆளை கூட்டின்னு வரேன்னா. இவர் விட்டா தேவலான்னு போயிட்டு வந்துட்டார். அவன் காடு பூரா அலையிறான். மனுஷன் தனியாக போகிறான், சிங்கம் தனியாக போகிறது. மனுஷ உடம்பு சிங்கத்தலையை காணும். பார்த்தான் அங்கேருந்து. அப்போது அவனுக்கு கோபம் வந்துடுத்து. இவர் அவரை ஏமாத்துறார், நம்மளே ஏமாத்துறான்னு அழுதான். கூப்பிட்டான், நம்ம நரசிங்கம்னு கூப்பிட்டா அவனை கூப்பிட தெரில. ஏன் மனுஷ உடம்பு சிங்கத்தலையா, எங்கே இருக்கேன்னா கர்ஜிச்சின்னு பக்கத்தில் நின்னார். அவருக்கு பகவான்லாம் தெரில. ஏய்யா, நீ தான் அவரை ஏமாத்தின்னு இருக்கியான்னா. வா அங்கே வா அப்படின்னா. வரேன்னர். உன்னை நம்ப முடியாது, நீ அவ்வளோ பெரியவரே ஏமாத்துற. நான் உன்னை கட்டி போட்டு தான் கூட்டின்னு போவேன்னா. கட்டுன்னர். இப்படி கட்டினா நீ போயிடுவேன். இப்படி கையை வச்சான், கட்டினான், கூட்டின்னு போனான். இவர் உட்காண்டிருக்கார், ஜெய் நரசிம்மா, சி நரசிம்மான்னு போய் நிறுத்தினான். ஏ சாமி, கண்ணை தர, நீ கண்ணை மூடின்னு இருக்கிறதுனால தான் இவன் ஏமாத்துறான். கர்ஜிச்சர். நீ பார்ப்பேன்னு உட்காண்டிருக்க, அவன் பார்க்கணும்னு வந்தான். விழுந்து கும்பிட்டான். சாமி, அவர் கண்ணுக்கும் காட்டுன்னா. இந்த வேடன்னால அவருக்கு காட்சி. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்ப்பேன்னு இருக்கக்கூடாது, பார்க்கணும்.